அது யாருக்கு ஃபோன் பண்ற? பார்வதிக்கா? பார்வதி தான் அவ அப்பாக்காக பேச பயப்படுறாள். அதான் அந்த நர்ஸுக்கு கால் பண்றேன். ஏய், ஒன்னு போன் அட்டெண்ட் பண்ணு இல்லனா கட் பண்ணு. என்னடி யோசிக்கிற? புது நம்பரா இருக்கு, அதான் பார்த்தேன். ஹலோ, யாரு? நான் ஆதி பேசுறேன். சார், நீங்களா? வாட் a சர்ப்ரைஸ் சார். நீங்க ஃபோன் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ஏய், ஃபோன்ல யார் தெரியுமா? யாரு? ஹேண்ட்ஸம் பாய் ஆதி சார். என்ன சார், நான் கொடுத்த ஃபோன் நம்பர் சரியா இல்லையான்னு செக் பண்றது கால் பண்ணீங்களா? சொல்லுங்க சார், எதுக்கு கால் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சார் ஹெல்ப் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்க ஆர்டர் போடுங்க சார், நான் பண்றேன். நான் என்ன பண்ணணும்? பார்வதி டயர்டா இருப்பா, அவளுக்கு குடிக்கிறதுக்கு டீ கொண்டு போய் கொடுக்குறீங்களா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார். அவளுக்கு டீ கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஓகே சார், நான் டீ கொண்டு போய் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. பார்வதி, இந்தா. என்னக்கா மறந்த டீ கப்ல கொண்டு வந்திருக்கீங்க? இது மருந்தெல்லாம் இல்ல, டீ தான், குடி. எனக்கு வேணாக்கா. கணேசா, உனக்கு வேணா வாங்கி குடி. ஆஹா, இந்த டீ உனக்கு தான். நீ தான் டயர்டா இருப்ப, அதனால உனக்கு தான் டீ குடுக்க சொல்லி சார் சொன்னாரு. சார் சொன்னாரா? எந்த சார்? ஆதி சார் தான் சொன்னாரு. அவர்தான் மும்பை போட்டாரு. அவர் எப்ப சொன்னாரு? இப்பதான் எனக்கு கால் பண்ணி பார்வதி டயர்டா இருப்பாங்க, உடனே அவங்களுக்கு டீ குடுன்னு சொன்னாரு. வாங்க பார்வதி. மறுபடியும் ஆதி சார் எனக்கு கால் பண்ணி டீ போட்டு கொடுத்தாச்சான்னு கேட்க போறாரு. ஆதி சார் தான் கால் பண்றாரு. டீ வாங்கிக்க பார்வதி. ஹலோ சார். பார்வதிக்கு டீ கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சார். பார்வதி டீ குடிச்சிட்டு தான் இருக்காங்க. நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி கொடுங்க, இல்லைன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க. நீங்க குடுக்க சொல்லி தான் சார் கொடுத்தேன். அவங்க டீ குடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். மறுபடியுமா? மறுபடியும் கால் பண்றீங்களா? தேங்க்யூ. அது ரெடி ஆயிட்டியா? நீ ரெடியா? நான் ரெடி தான், உனக்காக தான் வெயிட்டிங். சரி, தியராஜி கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? அது மீட்டிங் போற மத்த ஃபைல்ஸோட சேர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் அது எனக்கு ரொம்ப பசிக்குது. மீட்டிங் போற வழியில எங்கேயா சாப்பிட்டு போயிடலாம். மீட்டிங் ஆரம்பிச்சா எப்போ முடியும்னு சொல்லவே முடியாது. அது வரைக்கும் என்னால சத்தியமா பசி தாங்க முடியாது. அது யாருக்கு ஃபோன் பண்ற? அம்மாக்கா? ஐயோ ஆதி சார், இந்த நேரத்துக்கு எதுக்கு ஃபோன் பண்றா தெரியலையே. சொல்லுங்க சார். பார்வதிக்கு லஞ்ச் கொடுத்துட்டீங்களா? இல்ல சார், நான் பார்வதிக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கல. என்னங்க நீங்க, பேஷண்ட்டுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையான்னு கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் உங்களுக்கு கிடையாதா? இப்ப என்ன சார், பார்வதிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சா, அவங்க சாப்பிட்டாங்களான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, நீங்க உடனே போய் பார்வதிக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேளுங்க. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்து சாப்பிட வைங்க. ஓகே சார். ஆதி சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி பார்வதி சாப்பிட்டாச்சான்னு கேட்டாரு.
பார்வதிக்கு என்ன வேணும்னு கேட்டு கேக்குறத வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்க சொல்லிருக்காரு. அதனால உனக்கு என்ன வேணுங்கிறத கூச்சப்படாம கேளு பார்வதி. எனக்கு தயிர் சாதம் போதும்க்கா. டேய் தம்பி, உனக்கு என்னடா வேணும்? எனக்கும் தயிர் சாதமே போதும்க்கா. ஐயோ, சரியான தயிர் சாதம். 2 பேருக்கும் தயிர் சாதம்னா வேற எதுவும் வேணாமா? வேற எதுவும் வேணாம்க்கா. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆதி சார் உன் மேல இப்படி கேர் எடுக்கிறத பார்த்து எனக்கு ஒரு உண்மை புரியுது. என்ன உண்மை? ஆதி சார் என்ன லவ் பண்றாரு. நான் அவர் வீட்ல சமையல் வேலை செய்யறவன். அதனால என்ன பார்வதி, ஸ்டேட்டஸ பார்த்து ஒண்ணு சேர்ந்தா அது கல்யாணம். ஆனா இது லவ். இந்த லவ்வுக்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரி எதுவும் கிடையாது. அவருடைய லவ் உன்கிட்ட சொன்னா நீ ஏதாவது நினைச்சு பண்ணா அவர் லவ் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு உன்னை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காதுக்கா. டேய், நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பேசாம இரு. ஊருக்கு போனதுல இருந்து எனக்கு எத்தனை தடவை போன் பண்ணி உன்னை பத்தி விசாரிச்சா தெரியுமா? அவர் மனசுல உன் மேல லவ் இல்லாமையா இதெல்லாம் சொல்வாரு? நீ வேணா பாரு. இந்த ஹாஸ்பிட்டல விட்டு போறதுக்குள்ள ஆதி சாரு அவர் லவ் விட்டு சொல்லதான் போறாரு. ஹலோ மாமா, என் மனசு திறந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்லு. எப்பயாவது சில நேரங்கள்ல நமக்கு அம்மா இல்லாம போயிட்டாங்களேன்னு நினைச்சு நான் மனசு வருத்தப்பட்டது உண்டு. ஆனா இனிமே என் மனசுல அந்த வருத்தமே வராது மாமா. எனக்கு அம்மா ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன கொடுப்பன வேணும் மாமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ மட்டும் இல்ல, நானும் கொடுத்து வச்சவன் தான். அதனால்தான் புருஷன் அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குற பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. உன்ன மாதிரியே நானும் இப்போ என் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லட்டா? என்ன மாமா சொல்றீங்க? என்ன மாதிரியே உங்க மனசுல ஏதாவது வருத்தம் இருக்கா? வருத்தம்லாம் இல்லை, சந்தோஷம்தான். அதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. உன் மனசுக்குள்ள என் மேல காதல் இருக்குல்ல? என் மனசு முழுக்க அது மட்டும்தான் இருக்கு மாமா. அப்போ உன் மனசுல இருக்கிறத வார்த்தையா சொல்லு. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ பொண்டாட்டி. பார்வதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு பதிலா இதை எழுதிட்டு இருக்கேன்பா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட எப்படி சொல்லுவ? உனக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? பார்வதி, அக்கா எழுதிட்டியா? கடைசி பக்கம் மட்டும்தான் எழுதணும், மத்த பக்கம்லாம் எழுதிட்டேன். நாம தான் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? இந்தாங்க. இதுல விபூதி குங்குமம் வச்சிருக்கேன், வச்சுக்கோ. நீ ஆதிபராசக்தி துணைன்னு எழுதின இந்த நோட்டை நான் அம்மன் சந்நிதியில வச்சிடுறேன். அம்மன் உன்னை சீக்கிரமா நடக்க வச்சிருவாங்க. வரமா? பக்கத்து வார்டுல இருக்கிற அந்த அக்கா நோட்டு ஒண்ணு கொடுத்து ஆதி பராசக்தின்னு எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதத்தான் எழுதிட்டு இருந்தேன். சுந்தரம், அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுங்க, நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். இந்தாங்க பெரிய தம்பி. நீங்க ஷாம கூட்டிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிருங்க. அவ ஏதோ அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா.
நான் எப்படா சொன்னேன்? ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஓகே ஓகே. ஆமா சுந்தரம், அர்ஜென்ட்டா கிளம்பணும். கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? போகலாம் சார். ம். நான் போயிட்டு வந்துடுறேன் பிரிய தம்பி. என்னாச்சு? ஆதி மும்பை போனதுல இருந்து இன்னும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. அது முக்கியமான மீட்டிங் வேற. என்ன ஆச்சுன்னே தெரியல. அதான் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானான்னு கேட்டேன். பிசினஸ் விஷயத்துல ஆதி கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டானே. ஏன் இன்னும் அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணல? ம்? ஆதி பத்தி உனக்கு தெரியாதா? அவன் வேலைன்னு இறங்கிட்டா அது நல்லபடியா முடிக்கிற வரைக்கும் அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் அதுல தான் இருக்கும். நீ கொடுத்த வேலையை சக்சஸா முடிச்சிட்டேன்னு உனக்கு ஃபோன் பண்ணுவான். இல்ல நேர்ல வந்து நிப்பான். சுந்தரம், அம்மா, பார்வதிய ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஷியாம் சாரை டிராப் பண்றதுக்காக வந்தேம்மா. அப்படியே பெரிய தம்பியோட பேக்கை வச்சுட்டு போறதுக்காக வந்தேம்மா. ஷாமும் ஆதியும் மும்பைல இருந்து வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா. பெரிய தம்பி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு ஷியாம் சாரை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வர சொன்னாரு. இந்த காவிய காதலன் மும்பைல இருந்து வந்ததும் நேரா வீட்டுக்கு கூட வராம சமையல்காரிய பார்க்க போயிட்டானா? அகிலாவுக்கு பச்சை மிளகாய நடுநாக்குல வச்ச மாதிரி சுர்ரன்னு இருக்குமே. மும்பைல இருந்து ரிட்டர்ன் ஆன ஆதி நேரா ஹாஸ்பிட்டல் போயிருப்பான் போல இருக்கு. ஓ, புள்ள பூச்சி சப்ப கட்டுறியா? பார்வதிய பாத்துக்கோன்னு நான் ஆதி கிட்ட சொல்லியிருந்தேன்ல. அதான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா வீட்டுக்கு வராம பொறுப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். சமாளிக்கிறா. நல்லாவே நடிக்கிற அகிலா. நான் சொன்னேன்ல, ஆதி கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் அதுல தான் இருக்கும்னு. ஆ, சரி சுந்தரம், நீ பேக வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்கம்மா. பார்வதி, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் அப்பா இருக்கும்போது கொடுக்க முடியாதுன்னு தான் அவரை ஷாமை விட்டு வர சொல்லி அமைச்சேன். இந்தா. என்ன கிஃப்ட் மாமா? பிரிச்சு பாரு. என்ன மாமா இது? நான் நடக்க முடியாத இந்த சமயத்துல எதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காரணமா தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன காரணம் மாமா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்த இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நீங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பிடிக்காம போகுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா இது. பார்வதி, ரிப்போர்ட் பத்தி டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ பயப்படாத, சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிருவேன். ஐயோ சாரி மாமா, நீங்களும் இருக்கீங்களா? நான் அக்கா மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சு அக்காக்கு மட்டும் தான் காஃபி வாங்கிட்டு வந்தேன். அந்த காஃபியை மாமா கொடுத்துடா. நீ இன்னொரு காஃபி வாங்கிட்டு வா. சரிக்கா, என்னங்க மாமா? இன்னொரு காஃபிலாம் வேண்டாம், இதே நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கிறோம். குடி. கணேசா, நீ போய் மாமாவுக்கு வேற காஃபி வாங்கிட்டு வா. அக்கா, மாமாவும் நீயும் ஒரே கப்ல மாத்தி மாத்தி குடிக்கலாம், ஒன்னும் தப்பில்ல. சும்மா குடிக்கா. டே கணேசா, நீ ரொம்ப ஓவரா போற. அவன் கரெக்டா தான் சொல்றான். சரி, நீ சூடு ஆறதுக்குள்ள காஃபியை குடி. நான் வீட்டுக்கு போகணும். அம்மா வேற நான் காணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கே போலையா மாமா? நேரா இங்க தான் வரீங்களா? நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்னால எப்படி வீட்டுக்கு போக முடியும்? சரி, நீங்க பார்த்தாச்சுல, நீங்க கிளம்புங்க. அப்போ அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. தாலி கட்டின புருஷனை விட உன் மாமியார் தான் உனக்கு முக்கியம்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் எனக்கு என் மாமியார் தான், அதுக்கப்புறம் தான் நீங்க. சரி, இப்ப கிளம்புங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ம். பாத்துக்கா, பாத்து. சூப்பர்க்கா.
ஐயோ முடியலன்னா விட்டுருக்கா. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னால நடக்க முடியும். இதை நீ உன் காலில் போட்டுட்டு என் முன்னாடி நடந்து காட்டு. அதை பார்க்கறதுக்காக நான் ஆசையாக காத்துட்ருக்கேன். வா ஆதி. அம்மா, போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியாக முடிஞ்சுமா. நான் மும்பைக்கு கிளம்ப சொன்னதும் நீங்க போனாதாமா சரியா இருக்குன்னு சொல்லி போக தயங்குனியே. நோ ப்ராப்ளம். இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. கான்ட்ராக்ட் டிமாண்ட்ஸில் நியாயம் இருந்துச்சு. ஸோ அவங்க டிமாண்ட்ஸ்க்கு நான் ஓகே சொல்லிட்டேன். எதுக்கு முகம் சுருங்குது? இனி பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேம்மா. அப்புறம் நான் ஏர்போர்ட்லேருந்து நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்வதியை பார்த்துட்டு தான் வரேன். வாராசா 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 வா. குட். நல்ல காரியம் தான் செஞ்சிருக்க. என்ன சொல்றா பார்வதி? அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு வந்தியா? பார்வதி தைரியமாக தாம்மா இருக்கா. நம்ம நினச்சதை விட சீக்கிரம் குணமாயிருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே ஆதி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. என்னமோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி. ஆதி மாறிட்டானாக்கா? ஏய், என் மகன் மாறிட்டானா இல்லையான்னு நீ ஒன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. பொல்லாதவளாயிடுவேனா? ஜாக்கிரதை. வாங்க டாக்டர். I'm ஆதித்யா. I'm Dr. Sharma. Glad to meet you. Nice to meet you. இவங்க கேஸோட ஹிஸ்டரி கொடுங்க. நர்ஸ், கால்ல உங்களுக்கு ஏதாவது வலி தெரியுதா? இல்ல வலி எதுவும் இல்ல. ஓகே மிஸ்டர் ஆதித்யா, Yeah. ரிப்போர்ட்ஸ்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நீங்க சொன்ன மாதிரி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். கீப் இட் அப். உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்துட்டு போறாரு. அவர் யாருன்னு தெரியுமா? இந்தியாவோட நம்பர் 1 ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். அவ்வளோ பெரிய டாக்டர்னா ஃபீஸ் நிறைய வாங்குவாரு ஷாம் சார். இப்ப அவர் வந்துட்டு போனதுக்கு ஆதி எவ்வளவு ஃபீஸ் கொடுத்திருக்காருன்னு தெரியுமா? 50 லட்சம். என்னண்ணா சொல்றீங்க? 50 லட்சம் ஃபீஸ கொடுத்து இவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரா? ஆமா பார்வதி, முதல்ல இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணோம். ஆனா அடுத்த மாசம் வரைக்கும் எங்களுக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே இல்லை. அதனால ஆதி டக்குன்னு அவனோட பிசினஸ் மூலையை யூஸ் பண்ணி இந்த டாக்டர் கட்டிட்டு இருக்கிற ஒரு சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 50 லட்சம் ஒரே செக்கா டொனேஷன் கொடுத்து டாக்டர் ஆதியை தேடி ஓடி இங்கே வந்துட்டாரு. எல்லாம் உனக்காக தான் பார்வதி. எனக்காக நீங்க இவ்ளோ செலவு பண்ணணுமா மாமா? அந்த டாக்டர் இங்க வந்துட்டு போறதுக்காக நீங்க 50 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தீங்களாமே. உன்னை விட எனக்கு பணம் முக்கியம் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் கொடுத்த பணம் சேரிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான நல்ல காரியத்துக்காக தான் பயன்படும். உன் பேரில் அன்னதானம் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்தா உனக்கு சீக்கிரமாக குணமாயிடும்ல. என்ன இப்படி பார்க்குற? உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கணும் போல இருக்கு மாமா.
நீங்க இப்படி ஆத்திரப்படுற அளவுக்கு அங்க என்ன நடந்தது? என்ன நடந்துட்டு இருக்கா? லவ்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு நந்தினி. அந்த ஆதிக்கும் சமையல்காரிக்கும் லவ்ஸ் அகிலாவோட அனுமதியோட ஜோரா நடந்துட்டு இருக்கு. இல்ல அந்த காவிய காதலன் ஆதி நடத்திட்டு இருக்கான் அப்படியே. அகிலாவோட பெர்மிஷனோட ஆதி பார்வதி லவ்வா? என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த ஆக்சிடென்டால நடந்ததுதான் இந்த கொடுமை எல்லாம். நீ அன்னைக்கு அந்த அகிலாவை ஸ்பாட்லயே அடிச்சு தூக்கி இருந்தீன்னா நிம்மதியா இருந்திருக்கும். சரி அதான் மிஸ் ஆயிடுச்சு. இந்த சமையல்காரி குறுக்க வந்து பாஞ்சால அவளையாவது அந்த இடத்துல கொன்னு குள் தோண்டி புதைச்சிருந்தீன்னா இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நாம பாக்கணும்னு அவசியம் இல்லல்ல. எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இப்ப பாரு, அவ கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கால, நடக்க முடியலன்னு பாவல வேற. அவளை பாத்துக்க சொல்லி இந்த அகிலாவே பெர்மிஷன் கொடுத்துட்டா. இது போதாதா இந்த ஆதிக்கு அம்மாவே சொல்லிட்டான்னு ஹாஸ்பிட்டலையே சுத்தி சுத்தி வந்து அந்த சமையல்கார்கிட்டயே கடையா கடக்குறான். நடந்துட்டு இருக்கறத நீங்க சொல்றீங்க, இனி நடக்கிறத நான் சொல்றேன். சூப்பர் நந்தினி, ஜமாயிச்சிடலாம். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க காதலுக்கு மட்டும் இல்ல சமையல்காரிக்கும் சேர்த்தே எண்டு போட்டுடுறேன். சொல்றத செஞ்சு முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. சுந்தரம், அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பார்வதிய பாத்துக்கன்னு ஆதிக்கிட்ட அக்கா சொன்னது வாஸ்தவம் தான். பாத்துக்க தான் சொன்னாங்க. இப்படி பாத்துக்க சொல்லி சொல்லவே இல்லையே. எதுக்கும் ஒரு நியாயம் வேணாமா சுந்தரம்? அகிலா அக்கா எப்ப நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க கைக்கு எப்ப துப்பாக்கி வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உன்னாலேயே சொல்ல முடியலையே. இங்க பார் சுந்தரம், அகிலா அக்கா உன் பொண்ணு விஷயத்துல நல்லவங்களாவே இருக்கணும். உன் பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நடக்கணும்னா ஆதி ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாம நீதான் பாத்துக்கணும். இத கூட உன் பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற அக்கறையில தான் சொல்றேன் சுந்தரம். ஆனா நீ நம்ப மாட்டேன். நான் ஏதோ தேவையில்லாம வந்து போட்டு கொடுக்கறேன்னு நினைப்பேன். ஏன்னா நான் கெட்டவ தானே, அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்க. விடு விடு, நல்லதுக்கு எப்பவுமே காலம் இல்ல. அப்புறம் பார்வதி, ஆதி சாரு உன்கிட்ட தன்னோட லவ் சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? ஓகே சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன சொன்ன பார்வதி? ஆதி சாரு உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்ன மாதிரி நீயும் பதிலுக்கு அவர்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியா? ஆமா, நானும் ஐ லவ் யூ சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க என்ன தப்பா நினைச்ச கூடாது. நான் தப்பா நினைக்க மாட்டேன் பார்வதி. என்ன கேட்க போறியோ கேளு. எங்க காதலுக்கு இப்படி சப்போர்ட் பண்றீங்களே, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? என்னெல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா பார்வதி? அதனாலதான் மத்தவங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒண்ணு சேர்றத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்குன்னு ஒருத்தர் இனிமே பிறக்க போறதில்ல. எங்கேயோ பிறந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் பார்வதி. அந்த ராஜகுமாரன் எங்க இருக்கானோ, இந்த ராஜகுமாரியை தேடி எப்போ வரப்போறானோ. ராஜகுமாரன் வந்தாச்சு, நான் போறேன். நான் எப்பவும் உன் பக்கத்துல இருக்கணும், என் மூச்சு காத்து உன் மேல பட்டுட்டு இருக்கணும்னு சொன்னல. ஆமா, அதுக்கு கூட நீங்க ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஏற்பாடோட தான் வந்திருக்கேன். என்ன பாக்குற? இது ஏற்கனவே உனக்கு கொடுத்தது தான். கணேசன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த பிலோ ஃபுல்லா என்னோட மூச்சு காத்து இருக்கு. இது நீ உன் தலைக்கு வச்சு படுத்துக்கோ. என் மடியில தலை வச்சு படுத்திருக்க மாதிரி இருக்கும். உன் அப்பா இருக்கும்போது கூட நீ இதை உன் தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். அவரை நினைச்சு பயப்பட வேண்டியதில்லை. சூப்பர் சார், என்ன ஒரு பிளான்! அட்டகாசம் போங்க. பேசுறதெல்லாம் ஒட்டு கேக்குறியா? அப்படிலாம் இல்ல சார், பார்வதிக்கு சிறப்பு கொடுக்க மறந்துட்டேன், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ 2 பேரும் பேசுறது என் காதுல விழுந்துச்சு. நான் உனக்கு சாப்பிட எதனா வாங்கிட்டு வரேன். ஏமா, இந்த குட்டி தலையணைய காலுக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தீங்களா
இல்ல தலைக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தீங்களா? அந்த தலையணிய நாங்க குடுக்கலங்க. ஆதி சார் தான் பார்வதிக்கு ஸ்பெஷலா கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எனக்கு சரியா படல பார்வதி. இல்லப்பா, பெரியய்யா வந்து ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு பார்க்காத. இதெல்லாம் சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பெரிய தம்பி. என்ன பேசணும் சுந்தரம்? பார்வதி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் தனியா போய் பேசலாமா பெரிய தம்பி? ம். அப்பாவி கிராமத்து பொண்ணுன்னு நீங்க அவ மேல காட்டின அக்கறை பார்வதியோட மனசுக்குள்ள பல கனவுகளை உருவாக்கி இருக்கு பெரிய தம்பி. நான் உங்ககிட்ட உண்மையை உடைச்சே சொல்லிடுறேன் பெரிய தம்பி. பார்வதியோட மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. ஏதோ பார்வதி நம்ம ஐயாவோட உயிரை காப்பாத்திருக்கா, அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கா, நம்ம குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கான்னு நீங்க பார்வதி மேல அக்கறை காட்டுறீங்க. ஆனா அத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனசுல உங்க மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கா. அவ மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. அதனால உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற பெரிய தம்பி, நீங்க பார்வதி மேல இப்படியெல்லாம் அக்கறை காட்டாதீங்க. பார்வதியை விட்டு விலகியே இருங்க. சுந்தரம், நீங்க உங்க மனசுல இருக்கிறத எப்படி என்கிட்ட ஓப்பனா சொன்னீங்களோ அதே மாதிரி நானும் என் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுறேன். பார்வதி மனசுக்குள்ள எப்படி நான் இருக்கேனோ அதே மாதிரி என் மனசுலயும் பார்வதி இருக்கா. ஸோ நீங்க இதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உங்க மூச்சு காத்து என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நீங்க எனக்கு கொடுத்த இந்த தலையணைய இனிமே நான் என் பக்கத்துல வச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசுற? அப்பா இந்த தலையணைய பத்தி விசாரிச்சாரு. நான் அப்பாவை சமாளிச்சுட்டு இருக்கும் போதே நர்ஸ் கலா அக்கா வந்தாங்க. அந்த தலையணிய நாங்க குடுக்கலங்க. ஆதி சார் தான் பார்வதிக்கு ஸ்பெஷலா கொடுத்திருக்காரு. நீ எதுக்காக அவர்கிட்ட இருந்து தலையணைய வாங்கினேன்னு என்கிட்ட கோச்சுக்கிட்டு என்ன திட்டிட்டு போயிட்டாரு மாமா. உன்னை திட்டிட்டு தான் அந்த கோவத்தோட என்கிட்ட வந்தாரா? அப்பா உங்ககிட்ட வந்து என்ன பேசினாங்க? உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். பார்வதி மனசுல நீங்க இருக்கீங்க. நீங்க அவன் மேல காட்டுற அக்கறைய அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. சோ அவளை விட்டு விலகி இருங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நானும் இருக்கிற உண்மையை சொல்றேன். பார்வதி மனசுல நான் இருக்கிற மாதிரி என் மனசுலயும் பார்வதி தான் இருக்கான்னு சொன்னேன். எதுக்காக மாமா அப்பா கிட்ட அப்படி சொன்னீங்க? வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. இல்ல காரணமா தான் அப்படி சொன்னேன். என்ன மாமா சொல்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு உங்க அப்பாக்கு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிய வரும்போது அந்த வலி எப்படி தாங்கிப்பாருன்னு தெரியல. ஸோ இப்போத்துல இருந்து நம்ம 2 பேர் உறவை கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறது தான் நல்லதுன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். நீங்க சொன்னதை எங்க அப்பா உடனே போய் அம்மா கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனையாயிடுமே மாமா. பயப்படாத. என் மாமனார் பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
நான் சொன்னது அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டாரு. அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. உன் அப்பா கிட்ட சொன்னதான் உன்கிட்டே சொல்றேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம பெரிய தம்பி ஆஸ்பத்திரியில இருந்துகிட்டு பார்வதிய நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆதி கிட்ட நான் தான் பார்வதியை நல்லபடியா கவனிக்க சொல்லியிருந்தேன். அதைத்தான் அவன் பொறுப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி பெரிய தம்பி பொறுப்பா தான் நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா பாக்குறவங்க பொறுப்புள்ளாம பேசுறாங்கம்மா. அப்படி வா, அப்படி சொல்லு. சுந்தரம், மத்தவங்க பேசுறதையெல்லாம் விட்டு தள்ளு. நீ ஆதிய பத்தி தப்பா நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் பெரிய தம்பிய தப்பா நினைப்பேனாம்மா. இருந்தாலும் ஊர்வாயம் மூடணும். அதுக்காக பெரிய தம்பி ஆஸ்பத்திரிக்கு வர்றத குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்மா. அக்கா, எனக்கு கூட சுந்தர சொல்றதுதான் சரின்னு என் மனசு. நான் பாத்துக்கிறேன் சுந்தரம், நீ கவலைப்படாம போ. நான் பேசுனது ஏதாவது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணை பெத்த தகப்பனா நீ பொறுப்பாதான் நடந்துட்டு இருக்க. என்கிட்ட சொல்லிட்டல, நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ கவலைப்படாம போ. சரிங்கம்மா. இத பாராதி, நான் பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நான் டாக்டர் கிட்ட பார்வதியோட ஹெல்த் விஷயமா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். வீட்ல வச்சு பாத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தேவைப்பட்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெய்லி நர்ஸ் கூட வந்து பார்வதியை செக்அப் பண்ணுவாங்க. அதுக்கான ஏற்பாடு கூட நான் பண்ணியிருக்கேன். அதனால வீட்லயே பார்வதிக்கு ஹாஸ்பிட்டல் கண்காணிப்பு இருக்கும். அதுல எந்த குறையும் இருக்காது. பார்வதி விஷயத்துல நான் பொறுப்பாவும் அக்கறையாவும் தான் நடந்துகிட்டு இருக்கேன். பார்வதி சீக்கிரமா குணமாகி பழையபடி நடக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. பார்வதியை நல்லா பாத்துக்கோ. பாத்துக்கிறேம்மா. நான் சுந்தரத்துக்கிட்ட சொன்னேன். சுந்தரம், சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. சுந்தரத்தோட பயம் என்னதான் அகிலா? உன்கிட்ட என்னதான் சொன்னாரு? சொல்றேங்க. சுந்தரம், மத்தவங்க பேசுறதையெல்லாம் விட்டு தள்ளு. நீ ஆதிய பத்தி தப்பா நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் பெரிய தம்பிய தப்பா நினைப்பேனாம்மா. இருந்தாலும் ஊர்வாயம் மூடணும். அதுக்காக பெரிய தம்பி ஆஸ்பத்திரிக்கு வர்றத குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்மா. சுந்தரம் சொன்ன காரணத்தை சொன்னா ஆதி மனசு கஷ்டப்படுங்க. அதனாலதான் நான் ஆதி கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லாம பார்வதிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அகிலா. இருந்தாலும் பார்வதியை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிற மாதிரி வருமா? பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நான் டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் டீடைல்டா பேசிட்டேங்க. டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நம்ம ஆதிய காரணம் காட்டிதான் கடைசி நேரத்துல பார்வதி கழுத்துல தாலி கட்டாம அந்த பாலா ஓடிட்டான். பார்வதி வாழ்க்கையில நல்லது நடக்காம இருக்கிறதுக்கு இனிமே யாரும்
நம்ம ஆதிய காரணம் சொல்லிடக்கூடாதுங்க. பாவத்திலேயே பெரிய பாவம் பெண் பாவம்தான். அந்த பெண் பாவம் நம்ம நம்ம ஆதிக்கு வந்துடக்கூடாதுங்க. இப்போ நான் பார்வதியை பார்க்க அவுட் ஹவுஸ்க்கு போனா அங்கே கண்டிப்பாக சுந்தரம் இருப்பார். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ. அவுட் ஹவுஸ்ல இருக்கிற சுந்தரத்தை எப்படியாவது வெளியே கொண்டு போகணும், அதானே? அதான், நீ அவுட் ஹவுஸ்க்கு போ. சுந்தரத்துக்கிட்டே நீ ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி கார் எடுக்க சொல்லு. ஓகே ப்ரோ, நான் சுந்தரத்தை போய் கூப்பிட்டு ஆபீஸ் போயிடுறேன். நீ போய் அண்ணி பார்த்து பேசிட்டு வா ப்ரோ. சரியா? நான் வரேன். சுந்தரம், சொல்லுங்க சின்ன தம்பி. நான் ஆபீஸ் போகணும், வந்து வண்டி எடுக்கிறீங்களா? கணேசன் ஸ்கூலுக்கு போயிட்டான் சின்ன தம்பி. பார்வதியை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. சுந்தரம், நீங்க என் கூட ஃபுல் டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன ஆபீஸ்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க தான் நல்லாவே கார் ஓட்டுவீங்களே, லைசென்ஸ் எல்லாம் கூட இருக்கு. நீங்களே கார் ஓட்டிட்டு போயிடுங்க தம்பி. என்னால பார்வதியை தனியா விட்டுட்டு வர முடியாது. ஓகே சுந்தரம், நீங்க சொல்றதும் சரிதான். நானே கார் எடுத்துட்டு போயிடுறேன். நீங்க பார்வதியை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்களா? வரேன் பார்வதி. வர சுந்தரம். இல்ல, நம்ம பிளான தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படி சொன்னாரா இல்ல பார்வதி அனிமல இருக்கிற அக்கறையில சொன்னாரான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. சுந்தரம் மனசுல ஏதோ சந்தேகம் வந்திருக்கும். அதான் நீ அவ்வளோ சொல்லியும் அவர் கார் எடுக்க முடியாதுன்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. நீ என்ன ப்ரோ சொல்ற? சுந்தரம் ஹாஸ்பிட்டல் என்ன வந்து பார்த்தாரு. நீங்க பார்வதி மேல காட்டுற அக்கறைய பார்வதியை தப்பா எடுத்துக்கிட்டு மனசுல உங்களை நினைச்சிட்டு இருக்கா. அதனால நீங்க பார்வதி விட்டு விலகிருங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன ப்ரோ சொன்ன? பார்வதி மனசுல நான் இருக்கிற மாதிரி என் மனசுலயும் பார்வதி தான் இருக்கா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ப்ரோ சூப்பரா சொன்ன ப்ரோ. ஆனா நீ சுந்தரத்துக்கிட்ட இப்படி சொன்னத அவர் போய் அம்மாட்ட சொன்னா பெரிய பிரச்சனையாயிரும் ப்ரோ. பார்வதி கூட இப்படிதான் பயந்தா. ஆனா எனக்கு என்னமோ சுந்தரம் இந்த விஷயத்தை அம்மா கிட்ட கொண்டு போக மாட்டாருன்னு தான் தோணுது. அவர் கார் எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ப்ரோ. சரி, நீ கிளம்பு. நான் பார்வதி பார்க்க வேற எதுனா யோசிக்கிறேன். அம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ அம்மா. சுந்தரம், நான் கொஞ்சம் அவசரமா ஒரு மீட்டிங்க்கு போகணும். கிளம்பி உடனே வா. கணேசன் ஸ்கூலுக்கு போயிருக்காம்மா. பார்வதியும் வீட்ல தனியா இருக்கா. அதான் ஓ, நான் பார்வதிய தனியா விட்டுட்டு உன்னால வர முடியாதுல்ல? சரி, நான் ஒண்ணு பண்றேன். பட்டமாவை உடனே அங்க அனுப்பி வைக்கிறேன். கணேசன் ஸ்கூலை விட்டு வர வரைக்கும் பார்வதிய பட்டமா பாத்துப்பா. நீ கிளம்பி வா. சரிங்கம்மா, நான் இப்பவே வந்துடுறேன். சரி. ஹலோ. என்ன மித்ரா, என் கால அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்ப என் காலை டிஸ்கனெக்ட் பண்றையோ அடுத்த நிமிஷமே நீ அந்த வீட்ல இருந்து டிஸ்மிஸ் ஆயிடுவ. ஜாக்கிரதை. இப்ப எதுக்காக நீ கால் பண்ண? சொல்றேன், வேணாம். எனக்கு அகிலாண்டேஸ்வரி மேடத்து மேல ரொம்ப மரியாதை உண்டு. அவங்க யூஸ் பண்ண பேனா அவங்க ஞாபகமா எனக்கு ஒண்ணு வேணும். நீ என்ன பண்ற? அகிலாண்டேஸ்வரி ரூமுக்கு போய் ஒரு பேனா உன்னை எடுத்துட்டு வர்ற. ஏய், நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னமோ ஸ்கூல் பசங்க மாதிரி பேனாவை திருடிட்டு வர சொல்ற? அதெல்லாம் என்னால முடியாது. எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிட்டு இந்த வீட்ல வந்து உட்கார்ந்துருக்க நீ. என்னமோ யோக்கிய சிகாமணி மாதிரி ஒரு பேனா திருட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் கேட்கறது கிடைக்கணும், இல்ல நீ அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவ. நான் ஆதாரத்தை அனுப்பி வைக்கவா? சரி சரி, அகிலாண்டேஸ்வரி ரூமுக்கு போய் அவங்க யூஸ் பண்ண பேனாவையே எடுத்துட்டு வந்து தர. போதுமா? நான் இப்போ உன்னை பார்க்க வந்தது உன்னை நடக்கிறதுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக தான். தன்னா